ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் பே அப்ளிகேஷனில் சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது யூபிஐ பின் நம்பர் என்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். யூபிஐ பின் நம்பர் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் 5000 வரைக்கும் பண்ணுற பேமெண்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாகவே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இதில் உங்களுக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது மேனேஜ் பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிற புதுசாக ஒரு ஆப்ஷன் நியூ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணுற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து யூஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் ஐடி அப்படிங்கிற மாதிரி காட்டும். பே அப் டு 5000 அப்படிங்கிற இருக்கும். அதோட எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதை எனேபிள் பண்ணுற பட்டனும் இந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி நமக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டும். ஸோ இதை படித்து பார்த்துட்டு அதில் அக்செப்ட் அண்ட் செட்டப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அந்த அக்கௌண்ட்டுக்கான யூபிஐ பின் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து இதில் செட் பண்ண சொல்லும். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மொபைலில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதும் நமக்கு வித்தின் செகண்ட்லேயே நமக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற பேமெண்ட்டுக்கு எல்லாமே பேமெண்ட் செக்ஷன் அந்த ஆப்ஷன் வந்துட்டீங்கனாலே அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி பே கொடுத்தீங்கனாலே உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் அதில் வச்சுட்டாலே போதும். பின் நம்பர் யூபிஐ பின் நம்பர் போட தேவையில்லை. வித்தின் செகண்ட்லேயே உங்களோட பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ தான் இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, பேடிஎம் நிறைய யூபிஐ ஆப்பில் எல்லாம் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. கூகுள் பேயில் மட்டும் இந்த ஆப்ஷன் வராமல் இருந்தது. இப்போ கூகுள் பேலையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துக்கிறேன். தேங்க்யூ.